என்ன இன்னும் லாவண்யா வரவே இல்லை? எப்போ வருவா? அவளை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கே. இது வரைக்கும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ்லேயும் ஃபோன்லேயும் தான் பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ நேரில் மனசு விட்டு நிறையா பேசணும். வீட்டில் விட மாட்டாங்கன்னு சொன்னா இப்போ எப்படி வரப்போகிறானோ தெரியலையே. நம்ம சொன்ன நேரத்தையும் தாண்டி போதே, இன்னும் வரலையே. ஒரு ஃபோன் போடுவோமா? மற்றவங்களுக்கெல்லாம் பிப்ரவரி 14 தான் லவர்ஸ் டே, நமக்கு இன்னைக்கு தான் லவர்ஸ் டே. ஆனால் இவளை கல்யாணம் பண்ணணுன்னா இன்னும் 2-3 வருஷம் காத்திருக்கணும். ஏன்னா அவங்க அக்கா இருக்கிறா. அக்கா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் தங்கச்சிக்கு எப்படியும் கல்யாணம் பண்ணுவாங்க. அது வரைக்கும் லவ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஐயோ, என்ன லாவண்யாவோட அக்கா வரா? ஐயோ, உண்மை தெரிஞ்சிடுச்சோ? உங்க அக்கா மட்டும்தான் வரா, லாவண்யா வரலையே. ஐயோ, வீட்டில் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு போல. மாட்டணும் இன்னைக்கு நம்ம. அகஸ்டின், ரொம்ப நேரமா உன்னை வெயிட் பண்ண வச்சிட்டனா? சாரிடா. என்ன ஒண்ணுமே புரியலையே. உங்க அக்கா வந்து லேட்டா வந்ததுக்கு சாரின்றாங்க. ஐயோ கடவுளே, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன அகஸ்டின், நைட்டு போன்ல சீக்கிரமா வர சொன்னமே, லேட்டா வந்துட்டுன்னு என் மேல கோச்சிக்கிட்டியடா? ஐயோ, எனக்கு தலையே சுத்துதே. என்ன இது? நான் இவங்களோட தங்கச்சி லாவண்யா கிட்ட தானே ஃபோன் பேசினேன். இவங்க ஏன் வந்தாங்க? இவங்க வந்து இவங்கிட்ட ஃபோன் பேசினன்றாங்களே. என்னடா அகஸ்டின் இப்படி பண்ற? போன்ல பேசி பேசி போர் அடிக்குது. நேர்ல பார்க்கணும் பேசணும் சொன்னேன். சரி, அதனாலதான் நேர்ல பேசலான்னு வந்திருக்கேன். இப்ப என்னன்னா இப்படி திரும்பிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இல்ல, நான் லாவண்யா கிட்ட தான் நைட்டு ஃபோன் பேசினேன். லாவண்யாவை தான் நான் லவ் பண்றேன். அகஸ்டின், உனக்கு என்ன ஆச்சு? ஏன் சம்மந்தம் இல்லாம பேசுற? இதாவது வெள்ளையாரு என்கிட்ட என் பேர் தான் லாவண்யா, என்னதான் லவ் பண்ற, அது என்கிட்ட ஏன் சொல்ற நீ? என்ன இவ பேர் லாவண்யாவா? சரி, என்கிட்ட நீ விளையாடணும்னு முடிவு பண்ணிட்ட. சரி, பொறுமையா விளையாடிக்கலாம். அப்புறம் எனக்கு ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்லு. நான் முத லெட்டர் எழுதி உன்னை விரும்ப சொல்லிட்டு லெட்டர் போட்டல, அப்ப அதை பார்த்த உடனே டக்குன்னு என்னை பத்தி உனக்கு என்ன தோணுச்சு? என்னது, இவ பேர் தான் லாவண்யாவா? இவ தான் லெட்டர் தூக்கி போட்டாளா? அப்ப இவ்வளோ நாள் நம்ம மெசேஜ் பண்ணது, ஃபோன்ல பேசுனது எல்லாம் இவ கூடயா? சொல்லு அகஸ்டின், கேட்டுக்கிட்டே இருக்கிறல்ல. இப்ப எனக்கு எப்படின்னா, நீ தினமும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல வருவா, நான் உன்னை பார்ப்பேன், உன்னை ரசிப்பேன். உன் மேல எனக்கு காதல் வந்துருச்சு, அன்பு பாசம், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் எல்லாம் என் மனசுக்குள்ள வளர்ந்துருச்சு. அதனால டக்கு நான் லெட்டர் எழுதிக்கப்பட்டேன். ஆனா உனக்கு என்னை பத்தி எதுவுமே தெரியாதுல்ல. டக்குன்னு நான் எழுதின லெட்டர் எப்படி படிச்சுட்டு உடனே எனக்கு ரிப்ளை கொடுத்த நீ. உடனே நீ வந்து எழுதி என்ன பிடிச்சிருக்குன்ட்டு என் பெட்ரூம்ல வந்து தூக்கி போட்ட. அதையும் நான் படிச்சுட்டேன். ஏன் மனநிலை இப்படி இருந்தது? உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது புதுசா வந்திருக்குல, அதை சொல்லு. ஐயோ, நாம தான் தப்பா நினைச்சிட்டோம் போல. அன்னைக்கு லெட்டர் தூக்கி போட்டது இவ தான் போல. நம்ம பின்னாடி திரும்பி பார்க்கவும் அவ தங்கச்சி இருக்கவே, அவ தான் தூக்கி போட்டா. நாமளாம் மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துக்கிட்டோம். ஆனா இவ தான் நம்மளை உண்மையாலுமே விரும்புறா போல. இவங்கிட்ட தான் நம்ம ஃபோன் பேசியிருக்கிறோம். கையிலையும் நான் கொடுத்த கிஃப்ட் வச்சிருக்கா. அப்போ ஃபோன் போட்டு கிஃப்ட்டை எடுத்துக்க சொன்னப்ப இவ தான் வந்து எடுத்திருக்கா. நாம தான் தப்பா நினச்சிருக்கோம். அகஸ்டின், நீ பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அகஸ்டின். நைட்டு எப்படிலாம் பேசுன? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் சத்தியெல்லாம் பண்ண, எல்லாம் வாக்குலாம் கொடுத்துட்டு இப்ப நேர்ல வந்து பேசும்போது எதுவுமே பேசாம இருக்கிற. போன்ல அவ்வளோ ஒருத்தரம் பேசுற என்கிட்ட. ஒன்பெல்லாம் என்கிட்ட வெளிப்படுத்தின. இப்ப என்னன்னா இப்படி அமைதியா இருக்கிற. ஏன் நேர்ல வந்தவனே பேச பிடிக்கலையா? லவ்வர்ஸ் டே அன்னைக்கு உனக்கு என் மேல இருக்கிற லவ்வை வெளிப்படுத்தின. இந்த ஹேண்ட்பேக்கு, டீ கப்பு இதெல்லாம் கொடுத்து அப்பெல்லாம் நல்லா பேசிட்டு இப்ப பேசாம இருக்கியே. லாவண்யா, தப்பா நடத்துக்காத. நான் இப்போ உன் கூட பேச முடியாது, அப்புறமா நான் பேசுறேன். இப்போ வீட்டில் ஒரு பிரச்சனை, அதனால நான் கிளம்புறேனே. என்ன அகஸ்டின், என்ன பிரச்சனை? இவ்வளோ நேரம் அமைதியா தானே இருந்த. வீட்டில் பிரச்சனையா? சரி, அப்படின்னா நீங்க வந்திருக்கிறது எவ்வளோ, நானும் வந்திருக்க மாட்டேன்ல. லாவண்யா, அது வந்து இப்போதான் வாட்ஸ்அப்பில் என் தங்கச்சி மெசேஜ் பண்ணா, அண்ணா சீக்கிரமாக வீட்டுக்கு வான்னு.
ஏதோ கஷ்டம், ஏதோ பிரச்சனை போல. நான் என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேனே. இன்னொரு நாள் நம்ம பேசுவோம். அப்படியா? சரி அகஸ்டின், போய் பாரு. போய் என்ன பிரச்சனை ஏன்னாலும் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. சரி, நானும் வீட்டுக்கு போறேன். ஆசையா உங்ககிட்ட நேர்ல பேசலான்னு வந்தேன். இப்படி ஆயிடுச்சு. சரி, பரவாயில்ல. சரி, நீ போ. அப்புறம் ஒரு நிமிஷம் அகஸ்டின், இது ஃபோன்ல லெட்டர்ல எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இருந்தாலும் நேர்ல சொல்லணும்ல, அதுக்காக சொல்றேன். உன்னை எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும்டா. மனசார உன்னை லவ் பண்றேன் நானு. நீ தான் எனக்கு வேணும். நீ இல்லைன்னா நான் யாரையுமே கட்டிக்க மாட்டேன். என்ன, எந்த காரணத்துக்காகவும் என்னை விட்டுறாத. நீ சொல்ற மாதிரியே நான் நடந்துக்குவேன் எல்லாத்தையுமே. என் மேல எந்த கோவம் ஏதாவது இருந்தா கூட ஏதாவது என்கிட்ட பேசி தீர்த்துக்கலாம். அதுக்காக என்னை விட்டுறாத, சரியா? அப்புறம் நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்குற, ஞாபகம் இருக்கா? அது மாதிரி அந்த சத்தியத்தை காப்பாத்து, சரியா? நான் உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்க மாட்டேன். எங்க வீட்டுல எப்படியாவது நான் ஒத்துக்க வச்சிட, சம்மதம் வாங்கிடுறேன் உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு. நீ உங்க வீட்டுல சம்மதம் வாங்கிடுன்னா எங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் வராது. நான் சொன்னா எங்க வீட்டுல கேட்டுப்பாங்க. ஆ, சரி, இதுதான் நான் நேர்ல சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். சரி, நீ போ. ஐயோ, ஆசையா வந்திருக்கான் போல அகஸ்டின், நம்ம கிட்ட பேசலான்னு. வீட்டுல என்ன பிரச்சனையோ தெரியலையே. பாரு, எடுத்து அந்த பூவை கூட கீழே போட்டு போறான். நீங்க பாருங்களா எப்படி குடும்பப்படுத்துறாங்கன்ட்டு. கல்யாணம் ஆகி 2-3 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ள குழந்தை பிறக்கலாம் சொல்லிட்டு இப்படி நடு ரோட்ல இப்படி தள்ளி விடுறாங்க. துணியை கொடுத்து வீட்டுக்கு போன்னு சொல்றாங்க. அதுக்கு கூட அந்த மாமியாரும் அந்த புருஷங்காரனும் எப்படி பண்றாங்க பாருங்க. ஆமாண்டி, ஆமாமா. இதை பார்க்கும் போது எனக்கு கஷ்டமா தான் இருக்குது. இன்னொன்று, இதை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த ஞாபகமும் வருதுடி. ஆமாங்க, எனக்கு அதை பத்தி தான் இன்னும் கவலை அதிகமாகிட்டே போகுது. இது வரைக்கும் கவலைப்பட்டுட்டு தான் இருக்கிறேன். இதை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் மனசு கஷ்டமா இருக்குதுங்க அதை நினைச்சு. இது வரைக்கும் ஓரளவுக்கு மனசை தேர்த்தி வச்சிருந்தேன். இதை பார்க்கும்போது இன்னும் என்ன பண்ணுறது, ஏது பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நினச்சா ஐயோ முடியலடி. என்னங்க பண்றது? போன ஜென்மத்துல பண்ண பாவமோ என்னவோ தெரியல, நமக்கு இந்த ஜென்மத்துல இப்படி அமைஞ்சு போச்சு. இங்க பாருமா, நீ போயிட்டு தைரியமா உங்க வீட்டுல உட்காரு. உனக்கு அவங்க சோறு போட்டு தான் ஆகணும். அப்படி எதுவும் பண்ணாம உன ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லு, நான் பாத்துக்கிறேன். எப்படி இருக்கானு பாரு. ஒரு பொண்ணு நம்ம நம்பி வந்திருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்காம இப்படி அடிச்சு தொடுத்துறானுவ. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா இந்த மாதிரி பண்ணுவாங்களா? இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் சும்மாவே விடக்கூடாது. 4 பேர் சேர்ந்து உழைச்சாதான் புத்தி வரும். பொண்டாட்டியை குடும்பப்படுத்துறானுவ. ஏப்பா ஏப்பா, சொல்லுங்க, யார் நீங்க? உங்களை பார்த்தா புதுசா இருக்கே ஊருக்கு. ஆமாப்பா, ஆமாம்மா, ஊருக்கு புதுசு தான், வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறோம். அது ஒன்றும் இல்லை, இப்போ நடந்த எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம். பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு பார்த்தோம், நீ வந்து இந்த மாதிரி உதவி பண்ணப்பா, ரொம்ப நன்றிப்பா. ஆமாங்க, பின்ன என்ன, ஏதா இருந்தாலும் வீட்டில் வச்சு பேசுறதுன்னா 4 பேரை கூப்பிட்டு பேசணும். எதுக்கு இல்லாமல் இப்படி அடித்து துரத்தி வீட்டுக்கு போகணுன்னு சொன்னால் நியாயமா இது? அதான் எனக்கு கோவம் வந்து போச்சு. அதான் 4 கேள்வி கேட்டு விட்டேன். சரிதான்ப்பா, சரிதான், நீ பண்ணது 100க்கு 100 சரிதான்ப்பா. இந்த மாதிரி ஆளுங்களாம் இந்த மாதிரி தான் கேள்வி கேட்கணும். சரி, நீங்கள் யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஏதாவது உங்களுக்கு உதவி தேவைப்படுதா? வெளியூர்லேருந்து வந்துக்கிறேன்றீங்க, ஏதாவது முகவரி ஏதாவது தெரியலையா? கேட்டதே சந்தோஷம்தான்ப்பா. ஒன்றும் இல்லைப்பா, இதோ இந்த வீட்டுக்கு தான் ஒரு வேலையாக வந்தோம், முடிஞ்சிடுச்சு, கிளம்ப போகிறோம். ஓ அப்படியா, சரி சரி சரி, பார்த்து போயிட்டு வாங்க. சரி, நானும் போகிறேன். ஏண்டி, தம்பி நல்லா அழகாக பேசுகிறாப்புல, பொறுமையாக மரியாதையாக அன்பாக பேசுகிறாப்புல. ஆமா ஆமாங்க, கிராமத்துல இந்த மாதிரி ஆளுங்க கூட இருக்கிறாங்க பாருங்களேன். என்ன, நீங்க இன்னும் கிளம்பலையா? நீங்க கிளம்பிட்டு இருப்பீங்க, நான் உள்ள இருந்தேனே. கிளம்பல தெரிஞ்சா நான் வந்து உங்ககிட்ட நின்று பேசியிருப்பேன். ஏன் இன்னும் கிளம்பலையா நீங்க? அதுவா, அது ஒண்ணுமில்ல, என் பையன் காரை வளைச்சிட்டு வரேன்னு போயிருக்கிறான். காரை வரும்போது இந்த பக்கம் முட்டல, அதான் அப்படி போயிட்டு காரை வளைச்சிட்டு வர்றதுக்காக போயிருக்கான். அதான் நிக்கிறோம். ஓ அப்படியா,
சரி சரி, அதுக்கு வளைக்குன்னா ரொம்ப தூரம் போகணுமே, அதான் போயிருக்காப்புல போல ரொம்ப தூரம். சரி வரட்டும். அப்புறம் இப்போ ஒரு தம்பி போனாப்புல எதிர் வீடு, அந்த தம்பியை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஏத்த வீடு, அதான் கேட்குறேன். அந்த தம்பி கல்யாணம்லாம் ஆயிடுச்சா? யாரு? முத்துவை பற்றி கேட்குறீங்களா? இப்போ அவசரமாக போனானே அவனை கேட்குறீங்க? ஆமாம் அவனை பற்றி தான் கேட்குறோம். இப்போ எது வீட்டில் இப்போ போல உள்ள போனானே அவனை பற்றி தான் கேட்குறான். அவன் பேர் முத்துவா? என்ன வேலை செய்கிறாப்புல? தம்பி எப்படி? அவன் நல்ல பையன்தான், அந்த தப்பான பழக்கம் எதுவும் கிடையாது. நல்ல அருமையான பையன். அவங்க வீட்லேயே அவன் அந்த குடும்பத்துக்காக பாடுபடுறவன் எல்லாம் அவன் தான். என்ன ஒன்று, வேலை தான் பெருசாக செய்ய மாட்டான். எங்கள் பக்கத்தில் டைலர் கடை வச்சிருக்கிறான், துணி தைச்சி கொடுக்குற வேலை மட்டும் தான் பார்த்துன்னு இருக்கிறான். பெருசாக ஒன்றும் வருமானம் வரதில்ல, அந்த ஒரு வேலை பார்க்குறான். மற்றபடி பையன் நல்ல பையன்தான், அதெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. வேலை டைலர் வேலை செய்கிறான். சரி, வேலையை விட்டுருங்க. மற்றபடி இந்த குடும்பம் அதெல்லாம் நல்ல குடும்பம் தானே? அந்த பையன் அவ்வளோ குணங்கள் அதெல்லாம் நல்லா தானே இருக்கு. அதெல்லாம் தப்பாலாம் எதுவும் சொல்ல முடியாது. குடும்பம்லாம் நல்ல குடும்பம் தான். அந்த பையனோட அப்பா அம்மாவாக இருக்கட்டும், தங்கச்சி, அதெல்லாம் யாரும் தப்பானவங்க எதுவும் இந்த மாதிரிலாம் கிடையாது. ஊர்லேயே ஒரு அளவுக்கு மரியாதை குடும்பம் அந்த குடும்பம். என்ன ஒன்று, காசு பணம் தான் அவங்ககிட்ட கொஞ்சம் குறைவாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. 4 பேர் இருக்கிறாங்க, காசுன்றது அப்படி இப்படிக்கும் கொஞ்சம் வசதியில் பார்த்தா கம்மி தான் வச்சுங்களேன். அவங்க தான் பெருசாக வேலை செஞ்சாலும் பரவாயில்ல. இந்த டைலர் வேலையை செய்கிறான், அது ஒன்றும் பெருசாக வருமானம் வரதில்லை. போகுது. குடும்பம் நல்ல குடும்பம் தான், அது பார்த்துக்கலாங்க. குடும்பம் நல்ல குடும்பம், பையன் நல்ல பையனாக இருந்தால் சரி தான். காசு பணம்லாம் அதெல்லாம் சம்பாரிச்சிக்கலாம். சரிங்க, கார் எடுத்துன்னு வந்துட்டான். சரி, நாங்கள் போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. என்னங்க, என்ன கையில் ஏதோ எழுதி வச்சிருக்கீங்க? பேப்பர்ல என்ன எழுதி வச்சிருக்கீங்க? உனக்கு லவ் லெட்டர் எழுதி வச்சிருக்கிறேன். ஆசைதான் இவருக்கு. இளமை ஊஞ்சல் ஆடுதுன்னு நினைப்பு. லவ் லெட்டராமே லவ் லெட்ரு. ஏண்டி, எனக்கு என்ன குறைச்சல? எனக்கு அடுத்த மாதம் வந்தாதான் 24 ஆக போகுது. ஆகும் நினைப்பு தான் குழப்ப கெடுத்துட்டான். அந்த மாதிரி கதையா இருக்குது உங்க நினைப்பு. சொல்லுங்க, எனக்கு எழுதி வச்சிருக்கீங்க பேப்பர்ல? ஒன்றும் இல்லடியா, இந்த காது கேட்காது ஒன்று உட்காந்து இருக்குதுல்ல, அதுக்கிட்ட பேச முடியாது. அதனால தான் இந்த பேப்பரில் எழுதி வச்சிருக்கிறேன் ஒரு விஷயத்த. அதுக்கிட்ட போய் கொடுத்தா அது படிச்சுட்டு பதில் சொல்லும். ஓஹோ, என்ன எழுதி வச்சிருக்கீங்க? சாப்பிடவான்னு சொல்லிட்டு இப்படி கை காமிச்சு சாப்பிட வரப்போறா. என்ன புதுசா நீங்க எழுதி சொல்ல போறீங்க? ஏண்டி, உனக்கு சீக்கிரமா பணக்கார ஆகணும்னு ஆசை இருக்கா இல்லையா? பெரிய பங்களால வாழணும், நினைச்சதை சாப்பிடணும், நினைச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கா இல்லையா? பின்ன அதுக்காக தான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன். இல்லைன்னா அந்த காது கக்க கூட எதுக்கு நான் மல்லு கட்டி கிடக்க போறேன்? புரியுதா? இப்ப நம்ம அந்த பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கோம்ல, காயல்வெளி. அந்த பொண்ணு இப்ப காலேஜ் படிச்சுன்னு இருக்கிறா. காலேஜ் முடிக்க இன்னும் 2-3 மாசம் ஆகும். அப்புறம் காலேஜ் முடிச்சு அதுக்கப்புறம் எப்போ ஓகே ஆகி எப்போ கல்யாணம் ஆகுறது? உடனே கட்டி கொடுப்பாங்களான்னு கேட்டாலும் சந்தேகம் தான். அதுக்குள்ளே உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா இவனுக்கு காது கேட்காதுன்றது. அதனால் சீக்கிரமாக ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜை பண்ண போகிறோம் நம்ம. என்ன சொல்கிற? என்னது சீக்கிரமா ரிஜிஸ்டர் மேரேஜா? எப்படி இன்னைக்கு பண்ண போறீங்க? இதுக்கு ஒத்து வரணுமா? அவங்களும் ஒத்து வரணும், இவனும் ஒத்து வரணுமே. அவங்கள ஒத்துக்க வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. என்ன, என்னால முடியாது ஒன்றும் கிடையாது. அதாவது மண்டபத்தை கூட்டி எல்லாரையும் கூட்டு கல்யாணம் பண்ணாதான் அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. ரிஜிஸ்டர் மேரேஜ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை அப்படியே முடிச்சுட்டு இவங்கிட்ட சொத்தை நம்ம எழுதி வாங்கிக்கிட்டா நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. ஓ, சூப்பர் சூப்பர், நல்ல ஐடியா. சரி சரி, சீக்கிரமா சொல்லுங்க போங்க. டேய் ராமச்சந்திரா, ஓ ராமச்சந்திரா, டேய் கூப்பிட்றனே, காது கேட்கலையாடா? காது கேட்க போய் காது கேட்காதான்றேன் பாரு நானு. ஏங்க, நீங்க இப்படியே கத்துனா கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். கிட்ட போயிட்டு கையை காமிங்க. டேய் டேய், ஒன்னதாண்டா. அப்பா, என்னப்பா சொல்லுங்கப்பா. ஆமாண்டா, உன்கிட்ட சொல்கிறேன் நான். நீ அப்படியே காதில் கேட்டு
அதுக்கு பதில் சொல்லிட்டு தான் மறு வேலை பார்ப்பேன். இந்தா இதில் இருக்கிறத படி. என்னப்பா என்ன லெட்ரு படிக்கணுமா? சரி கொடுங்க. உனக்கும் அந்த பொண்ணுக்கும் 2ஆம் தேதி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். உன்னோட முடிவு என்ன? அடுத்த மாதம்தான் உனக்கு நேரங்காலம் நல்லா இருக்குதா அப்படின்னு ஜோசியர் சொன்னார். அதனால் அந்த வீட்டுக்கிட்டேயும் நான் பேசிட்டேன். நீ உனக்கு ஓகேன்னு சொன்னனா நம்ம எல்லாரும் போயிட்டு 2ஆம் தேதி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு அப்புறமா அந்த பொண்ணு காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு மண்டபத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அப்பா என்னப்பா இது? அடுத்த மாதம் 2ஆம் தேதி கல்யாணமா? எப்படி அவங்க எப்படி இதுக்கு ஒத்துப்பாங்க? அதுக்கு இல்லாமல் என்ன அவசரம்ப்பா? டே ராமச்சந்திரா, ஐயோ உங்ககிட்ட எப்படி சொல்கிறது? உனக்கு 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 ஓகேவா இல்லையா? கேக்குதா? உனக்கு ஓகேவா இல்லையா? அப்பா எனக்கு ஓகே தான், சீக்கிரமாக கல்யாணம் நடக்கிறதில்ல. ஆனால் அவங்க வீட்டில் ஒத்துக்கணுமே. நான் 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 பேசுகிறேன். நான் பேசனா ஒத்துப்பாங்க. சரிப்பா சரி, எனக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்க நீங்கள் ஆசைப்பட்றீங்க போல். எனக்கும் இதில் சம்மதம் தான்ப்பா. நான் ரொம்ப நாளாக எத்தனையோ பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது சரிப்பட்டு வர மாட்டுது. சரி நீங்கள் சொல்லிடுங்கப்பா. அப்பா அப்புறம் எனக்கு காது கேட்காதுன்ற விஷயத்தையும் சொல்லிடுங்க. என்ன சொல்லியே அவங்கக்கிட்ட சம்மந்தமானு கேளுங்க. மற்றபடி என்னை பற்றிலாம் நீங்கள் சொல்லிவிடுங்க. என்ன நான் நல்லா பார்த்துப்பேன் அந்த பொண்ணை. பணம் வசதி எதுவும் குறவில்லை. அந்த பொண்ணு ஆசைப்படுற மாதிரியே நான் பார்த்துப்பேன். உங்கள் வீட்டில் சொல்லிவிடுங்க தெளிவாக எல்லாத்தையும். ஏன்னா அந்த பொண்ணுக்கு அந்த குடும்பத்துக்கிட்டலாம் உண்மையை மறைச்சி கல்யாணம் பண்ணால் அது நாளை பின்ன பிரச்சனையில் தான் வரும். அது ஒரு மனசு சந்தோஷமாக இருக்காது. இதே நீங்கள் உண்மையை சொல்லுங்கள். உண்மையை சொல்லி மற்றபடி என்னை பற்றி சொல்லுங்கள். அதான் சொல்லிட்டேன். நீங்கள் சொல்லுவீங்க நம்புகிறேன். நான் எல்லாத்தையும் சொல்லிவிடுங்க. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட சம்மந்தமானு கேளுங்க. ஓகேப்பா புரியுதா? நான் கையை காமிக்கிறேன். ஓகே சொல்லிடுறேன். சரிங்கப்பா, நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க சம்மதம் சொல்லிட்டாங்கன்னா என்கிட்ட அப்புறம் சொல்லுங்கள். ஏங்க என்னங்க இவ காது கேட்காதுன்ற விஷயத்த சொல்லிடுங்கன்றா? அவன் கிடக்குறான் லூசு பையன். காது கேட்காதுன்னு சொன்னா எந்த பொண்ணு தான் கட்டிப்பா? யார் தான் பொண்ணு கொடுப்பா? அவன் எங்கன்னா சொல்லிட்டு போட்டான். நம்ம சொல்லிட்டேன்னு சொல்லி இவங்கிட்ட சொல்லிடுவோம். ஆனால் அவங்கக்கிட்ட சொல்ல தேவல. நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜை பண்ணி வைக்கிறோம். அதுக்கப்புறம் கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள சொத்தை வாங்கிக்கின்னு போயிட வேண்டியதான். சரிங்க, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தெரிஞ்சிடுச்சுன்னா காது கேட்காதுன்ட்டு அந்த விஷயத்த ஏன் சொல்லணும்னு கேட்டேன். அதுக்கெல்லாம் எவ்வளோ வழி இருக்குடி. நீ ஏன் பயப்படுற? புரியுதா? நான் பார்த்துக்கிறேன். சரி, எப்படியோ சொத்துல நம்ம பேருக்கு வந்தா சரிதான்.